ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான எலுமிச்சம்பழ பச்சடி அல்லது எலுமிச்சம்பழ இனிப்பு ஊறுகாய் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மாங்காய் பச்சடி எல்லாம் செய்வோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி நார்த் இந்தியாவில் வந்துட்டு இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் வச்சு ஒரு இனிப்பு ஊறுகாய் அல்லது பச்சடி செய்றாங்க. இதை வந்து அவங்க சப்பாத்தி ரோட்டிக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு எலுமிச்சம்பழ ஜாம், ஒரு உப்பு, காரம், புளிப்பு, கொஞ்சம் லைட்டா ஒரு கசப்புன்னு எல்லா டேஸ்டும் கலந்த மாதிரி இருக்கும் இந்த எலுமிச்சம்பழ இனிப்பு ஊறுகாய். வித்தியாசமான இந்த எலுமிச்சம்பழ இனிப்பு ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 4 எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சிருக்கிறேன். தோல் வந்து கொஞ்சம் மெல்லிசா இருக்கிற எலுமிச்சம்பழமா எடுத்துக்கோங்க. இப்ப இதுல வந்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை அது மேல ஊத்தி ஒரு 7-8 நிமிஷம் இது இப்படியே வச்சிட போறோம். ஒரு 7-8 நிமிஷம் இது இப்படியே ஊறட்டும். இப்ப ஒரு 8 நிமிஷம் ஆச்சு நம்ம சுடுதண்ணி ஊத்தி வச்சு இப்ப இதை வந்துட்டு எடுத்து நம்ம ஒரு துணியில வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தொடச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லா எலுமிச்சம்பழத்தையும் தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தொடச்சி வச்ச எலுமிச்சம்பழத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு வெட்டிக்கலாம். வெட்டிட்டு உள்ள இருக்கிற விதையெல்லாம் நம்ம வந்துட்டு நீக்கிடணும். இது பாருங்க, தோல் வந்துட்டு நல்ல மெல்லிசா இருக்குது. இந்த மாதிரி மெல்லிசான தோல் இருக்கிறதா யூஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு இந்த ஊறுகாய்க்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த உள்ள இருக்கிற இந்த விதைகளை வந்துட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி இந்த எலுமிச்சம்பழத்தை வந்துட்டு நம்ம அரைக்க போறோம், அதனால சுத்தமா ஒரு விதை கூட இருக்கக்கூடாது. விதை இருந்ததுன்னா கசக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி விதை கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன விதை இருந்தா கூட ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்துட்டு ரஃபா நம்ம நறுக்கிக்க போறோம். சாப் பண்ணும்போதும் செக் பண்ணிக்கோங்க, இங்க விதை இருந்ததுன்னா எடுத்துருங்க. இப்போ 4 எலுமிச்சம்பழத்தையும் இந்த மாதிரி வெட்டியாச்சு. நல்லா செக் பண்ணிக்கோங்க, விதையே இருக்கக்கூடாது. விதை இருந்ததுன்னா கசப்பாயிடும். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாத்திடலாம். இது தண்ணி விடாம இதை வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸான ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட தண்ணி விடல, அதோட சார்லையே தான் அரைச்சிருக்கு. இப்போ இது ஒரு பேன்ல மாத்திடுங்க. இப்போ நம்ம அரைச்ச இந்த எலுமிச்சை விழுது வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்குது. 1/2 கப் இருந்துச்சுன்னா 1 கப் சர்க்கரை சேர்க்கணும். எவ்வளவு எலுமிச்சம்பழம் விழுது இருக்கோ அதுக்கு இன்னொரு மடங்கு அதிகமா சர்க்கரை வந்து சேர்த்திக்கணும். இப்போ 1 கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம். அதுல இது கூடவே சேர்க்க வேண்டிய மித்த ஐட்டம் எல்லாம் சேர்த்திடலாம். இதுல வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துறேன். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட் சேர்த்திக்கோங்க. பிளாக் சால்ட் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி. இப்போ இந்த பேனை தூக்கி அடுப்புல வச்சாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சு ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் இது வந்துட்டு நம்ம வேக விட போறோம். இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆகும். சர்க்கரை எல்லாம் கரைஞ்சு கொஞ்சம் தண்ணி பதமா ஆகும். அதுக்கப்புறம் அது அப்படியே வேகணும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், பாருங்க, இது கரைய கரைய அப்படியே தண்ணியா ஆகுது. இது இப்படியே வந்துட்டு வேகட்டும். இது வெந்து கொஞ்சம் சுண்டி கொஞ்சம் ஜாம் மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம அதை வந்துட்டு வேக வச்சுக்க போறோம். இப்ப இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இது இப்படியே வந்துட்டு வேகட்டும், இந்த எலுமிச்சம்பழம் இந்த சர்க்கரை பாகுலயே. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமா இது வந்துட்டு வெந்துட்டு இருக்குது. இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமா இந்த மாதிரி விரல தொட்டுட்டு செக் பண்ணி பாருங்க, ஒரு கம்பி வருதான்ட்டு. எலுமிச்சம்பழ இனிப்பு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கம்பி வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இது ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பாட்டில்ல போட்டு நீங்க வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியிலே வச்சுக்கலாம், ஒன்றும் கெட்டு போகாது. இது செஞ்ச உடனே சாப்பிட்றத விட ஒரு 2-3 நாள் கழிச்சு சாப்பிடுங்க. அப்பதான் இந்த லேசான ஒரு கசப்பு தன்மை எல்லாம் இருக்கும் இதுல, அதெல்லாம் அடங்கி ஒரு மாதிரி கரெக்டான ஒரு ஃபிளேவர்ல, கரெக்டான ஒரு டேஸ்ட்ல ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் இருக்கும். ரொம்பவே வித்தியாசமான ஒரு எலுமிச்சம்பழ இனிப்பு ஊறுகாய் அல்லது எலுமிச்சம்பழ பச்சடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வீவர்ஸ். பை பை.